இந்த கோழி தான் நீங்கள் வந்து சமைக்க வரோம். பொருள் பார்த்துங்க. சின்ன வெங்காயம், தக்காளி, அப்புறம் பட்டை. அடுத்த மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன் சீக்கிரம் வாங்க, நான் முதல்ல அலசிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கோழி வந்து சுத்தம் பண்ணி வெட்டிக்கிட்டு தான். ஓகே, எண்ணெய் ஊற்றிக்கிறான். எண்ணெய் காஞ்சோன்னே காஞ்ச மிளகாய், பச்சை கலர் மிளகாய், சேப்பு கலர் நாட்டுக்கோழி கரக்கல் அடிபொலி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, தமிழ் குமரன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து நாட்டுக்கோழி வாங்கி வந்து தரக்கல் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து சரியான மழை வந்திருக்கனால வந்து நாங்கள் காட்டுக்குள்ள சமைக்க முடியல. அதனால் வந்து கொள்ளையில் ஒரு இடத்துல வந்து சமைக்க போகிறோம். சரி வாங்க எப்படி சமைக்கலாம் பார்க்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த இருக்காரு இந்த கோழி தான் நீங்கள் வந்து சமைக்க போகிறோம். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. எல்லாம் ஆய் சொல்லுங்கப்பா. கொஞ்சம் மூச்சு காமிச்சு விட்டு சமையல் மேஸ்திரி காமிங்க ஃபஸ்ட்டு. சமையல்காரு பார்த்துங்க. ஹாய், இவர் ஹெல்ப்பரு. காட்டிட்டு போடா போட்டா இருக்கு, எடுத்து போட்டு விட்டுருவோம். இருக்க சமைச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்றேன். ரெடி ஆகணும்னா காமிக்கிறான் எப்படின்னு பார்த்துங்க. இவர்தான் இந்த கோழியை பிடிச்சது. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துங்க. சின்ன வெங்காயம், தக்காளி, அப்புறம் பட்டை, மெயினாக வந்து பச்சை மிளகா, கோழி. பச்சை மிளகா இல்லடா, அதே பச்சை மிளகா, பழுத்த பழம். ஆனியனு, காஞ்ச மிளகா, அதே நெட்டு மிளகா. பச்சை மிளகா இது பழுத்தது, பழுத்த பழம், இது காஞ்ச மிளகா, இது கருத்த மிளகா அப்படிங்கிறாங்க. பச்சை மிளகா பழுத்தது சொல்றாங்க. தெரியாம வந்துச்சு இருங்க. முதல்ல வந்து வெங்காயத்தை ஊற்றி எடுத்துக்கிறோம். வெங்காயத்தை ஊற்றி எடுத்துக்கிறோம். அருவா எடுத்து நிறைய மழை வெஞ்சிருச்சு, அதனால அடுப்பு எரியலை. கொஞ்சம் பாருங்க புகஞ்சிக்கிருக்கு. அடுத்த மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன் சீக்கிரம் வாங்க. எங்க முறாலாம் மூஞ்சி முதல்ல எடுத்தாச்சுவா. இன்னைக்கு சம்பவம், முறைச்சு சம்பவம் நினைக்கிறேன். வாங்க இன்னொரு இது கூட ஒரு தட்டு கூட எடுத்து வந்துருக்கலாம்டா. சட்டு எடுத்து வந்துருக்கலான்னு இப்படி வந்து எதிர்பார்க்கல யாரும். எல்லாத்தையும் உரிச்சாச்சு, எல்லாத்தையும் உரிச்சிட வேண்டியானே. அங்க நடக்கிறத கொண்டு உரி. இது அதான் இது எல்லாத்தையும் தான் வெங்காயத்தை கொடுக்குறாங்க. இன்னொரு தட்டு எடுத்து வந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இருக்கிற வச்சு சமாளிப்போம்யா. ஒவ்வொரு வாட்டியும் இப்படி சேர்ப்பா நல்லா கொண்டு நல்லா செய்யுங்க. பழமொழி செடி அப்போ எங்கே இப்போ என்ன வெங்காயத்தை நச்சுட்டு வச்சுருவோம். நறுக்கான இது இருக்குண்ணே. என்ன இருக்கு? நறுக்குனா தான் நல்லா இருக்கும். நச்சுட்டு போட்டாலும் நல்லா இருக்கும். உப்பு கறிக்கு தெரியல, ஆனால் எனக்கு தெரியாது. இதை சொல்கிறீங்க, நான் கேட்குறேன், அவ்வளோதான். இந்த போடுற க்ளோஸாக போடுறேன். அதில் போட்டு கழிக்கலாம். ஏன் கழுவுறா? நக்கிய வேண்டியானே. லைட்டாக கழுவுமையா. ஒரு வெங்காயத்தை கழுவணும்னே. வெங்காயத்தை வந்து கழுவி எடுத்துக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றுறா. கொடை எடுத்து வந்தீங்களா இல்லையா? ஆமாம், கொடை புகையுதுங்க. இங்கே வார புகையுதுங்கிட்டு எது இந்த வெங்காயத்தை வந்து முதல்ல அலசிக்கிறோம். நல்லா நல்லா உள்ள கையை விட்டு கிண்டி நல்லா அலசிடுங்க. ஓகே ஓகே, தண்ணி ஊற்றிக்கணும். வேண்டாம், என்ன எரிஞ்சிச்சா? தண்ணி கீழே ஊற்றிடாத, அப்படியே எடுத்துக்கோ. தண்ணி எடுத்து அப்படியே தக்காளி ஒரு வேலை கழிக்கலாம்ல. யாரும் மச்சான் கூட குடிக்கிறாருன்னு வாங்கி தட்டில் எடுத்து நெருப்புக்கு தண்ணி என்னையா வந்து உரல்ல போட்டு நச்சு எடுத்துக்கலாம். உலக்கை எடுத்து நங்கு என்ன நச்சு எடுத்துக்கொள்ளவும். கோழி சுத்தம் பண்ணியாச்சு. வாட்டி எடுத்துக்கிறேன். அப்புறமாட்டி வாட்டி கொண்டுட்டாங்க. மழை இன்னைக்கு விடாதவளையோ. நல்ல வேலைக்கு இன்னைக்கு இங்கே வந்து நல்லா போச்சு. நேரம் காட்டுல போயிருந்தா நேரம் ஒன்றே பண்ணியிருக்க முடியாது. நச்சு இருந்து ஓரமாக்கிறீங்களா? ஆமாம்,
எடுத்துங்க. இந்த மாதிரி வந்து உப்பு கறிக்கு வந்து நச்சு எடுத்துக்கினாலே நல்லா இருக்குமா, டேஸ்ட்டாக இருக்குமா. அடுத்து வந்து வெங்காயம் தக்காளி வந்து அள்ளி எடுத்துக்காதுல. இதில் கட் பண்ணி வச்சுட்டு அங்கே போய் எடுப்பேன். என்ன மச்சான் இங்கே ஒரே புகையாக இருக்கு. அதுக்குன்னா ஃபெமினின் டெக்னாலஜி இதை வச்சு ஆட்டும். ஆட்டியா வேணா ஆட்டியா அமர இன்னைக்கு புகையதான் இருக்குங்க. எப்படியா நானா அடுப்ப மேலே இங்கே வைங்க. இல்லைண்ணா இந்த வராங்க அப்படி கரம் மசாலா கீழே வைக்க கூட இருக்க வந்து அது எரிஞ்சுக்கிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக மஞ்சள் போட்டு அதில் குடியாட்டிடுவேன் கோழியை. இது எதுக்கு சொல்லியா? எதுக்கு மஞ்சள் எதுக்கு போடுறோம்னு சொல்லுங்க. எல்லாரும் போட்டாங்க, அதனால நாங்கள் போட்டு ஓகே. நல்லா வந்து தேய்ச்சாச்சு உடம்புல. ஒரு ஆட்டு இந்த அடுப்பு வச்சு இருக்குல்ல, சும்மா அப்படியே அழகா நீ கழுவிடா மறுபடியும். சும்மா அப்படியே கழுவி விட்டு விடா நீ. சிறிதளவு புட்டு எடுத்துக்கவும். அப்புறம் அப்புறம் என்ன அதான் அதோட கட் பண்ணிக்கவே. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கோழி வந்து சுத்தம் பண்ணி வெட்டிக்கிட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தேவையான வந்து எடுத்துக்கு அடிக்கிட்டு இருக்கான் வெங்காயம்லாம். ஆமாம், வேற இதில் இல்லை, அது பெரிய விஷயம். அதெல்லாம் சிம்பிளான விஷயம்ல. அதுக்கு என்ன சொல்ற? இல்லை அப்படிலாம் நீங்கள் சமைங்க அப்படின்னு ஒரு நம்மளா சொல்லிக்க வேண்டியது. ஆமாம், இல்லை இது சட்டியை தூங்குறாங்க, சட்டியை என்ன பீஸ் கறி வந்து பீஸ் வெங்கடனே நான் இது காலத்துக்கு கொஞ்சம் கொடு பீஸ் போட்டு தாங்க. இந்த மாதிரி பீஸை போட்டோம்னா மறுபடியும் கிளம்பி வந்துருக்காரு. ஏன்னா எப்போ மிளகா போடுறேன். அப்புறம் உப்பு கறிக்கு மிளகா தாண்டா உரப்பே கொடுக்கும். ஏன் மிளகா மட்டும் தாண்டா உரப்பு கொடுக்கும். என்ன நாம நோமாங்கிறேன். வேற மிளகா அப்படிலாம் சேர்க்க மாட்டேன். வெறும் மிளகா மட்டும்தான். வெறும் மிளகா வெங்காயம் இந்த இருக்கு, இது இருக்குடா பொடி வந்து வந்திருக்கேன். மிளகு மிளகு சீரகம் எவ்வளோ நைஸான அந்த மாதிரி நக்க போறாது. நான் ஆல்ரெடி நச்சுட்டேன்டா. நச்சிட்டியா? சொல்லவே இல்லை. என்ன பண்ற? அந்த நச்சு இருக்குவாரு. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நச்சு நக்காமையும் பட்டும் படாமையும் நச்சுக்கணும். வெங்காயத்தை நச்சிருக்க மாதிரி இருக்காருங்க. அப்படியே என்ன உள்ள நினைக்கிறேன் மேல வேற இப்ப முதலே எடுத்துட்டேன். சரி அச்சுராயா கீழே கொடுத்தா ஓகே விடுங்க. அடுத்து அடுத்து என்ன இந்த அடுத்து சமைக்க வேண்டியது. சொல்லு, வானலை எடுத்து அடுப்புல வைக்கிறேன்னு சொல்லுங்க. வானலைன்னு சொல்லுங்க. என்னமோ நீ ஏன் திரும்புற? வானல் இன்னும் ஏதோ கொட்டு கொட்டுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து சமைக்க போகிறோம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சமைப்போம். என்னென்ன போடுறோம்னு சொல்லிட்டு போடுங்க. எண்ணெய் ஊற்றுமா ஃபஸ்ட்டு? வீரா சட்டி காயிட்டா? எண்ணெய் இருக்காது, நாங்கள் தண்ணியாக இருக்கு. சிறிதளவு எண்ணெயை ஊற்றி கொள்ளவும். எண்ணெய் ஊற்றுறதா இருங்க. ஓகே, எண்ணெய் ஊற்றிக்கிறான். எண்ணெய் காஞ்சோன்னே அவங்க யாரா இதுக்குள்ள தூக்கி போட்டு போயிட்டாண்டாவே. ஓகே ஓகே. என்ன சொல்லு? கறி மசாலா பட்டை, அடுப்புல பார்த்தா போவே இல்லை. ஈரமாக இருக்குண்ணா, போய் அட்டேன். எண்ணெய் காஞ்சோன்னே கறி மசாலா பட்டை அந்த 10 ரூபா பாக்கெட்டு மொத்தமாக கொட்டிக்குங்க.
5 ரூபா போயிட்டு 10 ரூபாயா வாங்கி மொத்தமாக கொட்டி கொள்ள குண்டு குண்டா இருக்கு கட்ட இதுல போட்டு பதில்ல சொல்றேன் கிண்டி விடாத எண்ணெயெல்லாம் வதக்கட்டான் உப்பு அந்த டப்பாக்கில் இருக்காருங்க இது என்ன கலர் மாறணுமா இந்த லைட்டை சொல்றேன் நல்லா இது ஒண்ணும்டா செவந்த நேரத்துக்கு வரேன் இந்த பட்டை செவந்தோடனே கொண்டு வந்த மாதிரி பட்டை இந்த மிளகா போட்டு காஞ்ச மிளகா பச்சை கலர் மலை சேப்பு கலர் மிளகா சேப்பு கலர் மிளகா காஞ்ச மிளகா ரெண்டாவது படுத்து ஏய் சட்டி சின்னதாக இருக்கு பத்துமா உள்ள போயிருங்க மிளகாவே இவ்வளவு இருக்கு சட்டி நிறமா வந்துருச்சு போடு அடுப்புல போயிருவாங்களே படுத்தெல்லாம் திட்டு என்ன ரொட்டேஜிங் இதெல்லாம் அதனால நல்லா செவந்துருச்சுப்பா அடுத்து சின்னங்காயம் வதம் கட்டும்டா மிளகா நீங்கள் வதங்கிங்க அதை பாருங்க எப்படி வதங்க மட்டும் சவுண்டு நல்லா செவந்துருக்குறா எல்லாத்தையும் போட்டு கறி சட்டி நிரந்தரம் நினைக்கிறேன் சைடில் இருக்கு நிறுத்து சட்டி பேர் கட்டி எடுத்துறாங்க போய் ஏய் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறான் என்ன எத்தனை போடு வேணாண்டா அதுல வதக்கிருந்தா ஏன்டா தேவையானவன் நாங்க எப்படி நாங்க தெரியாது இந்த மாதிரி கேட்பேன் சோத்து கஞ்சி போட்டு கொடுத்துருந்தேன் அந்த அளவு உப்பு அதே இந்த போல கையெல்லாம் அடிச்சு நல்லா தள்ளி போடு கறியில் போடு கறி போடு கறி போடு எடுத்து நீனு போ ஏன்டா நீ இருக்க சரி போடுங்க நான் பிடிச்சிக்கிறேன் சும்மா சப்போர்ட் பேசி ஏதாச்சும் நல்ல வெங்காயம் சாதம் வதக்கி வச்சு கறியை போட்டுக்கிறான் கொஞ்சம் மேல போட்டேன் வேகிறதுக்கு ரெண்டு டேஸ்ட்டுக்கு லைட்டாக கரைச்சி போட்டு விட்டு நல்லா இருக்கும் கொட்டு ரொம்ப அப்போட கவுத்துனே போடு போடு பத்தது போடு 10 லைட்டை போட்டுக்கோடா போடு உரப்புக்கு கரெக்டா இருக்கும் போடு போடுறேன் நான் இரண்டா போடுறேன் போடு வேணாண்டா உப்பு கூட இருக்க மாதிரி கூட 10 லைட்டை போட்டுக்கோ நைட் உப்பு தெரியாது தெரிஞ்சாதுங்க கேஸ் மாதிரி ஊதுடா ஊதிக்கிட்டே ஊதிக்கிட்டே இரு அந்த ஊதுற மிஷின் போய் எடுத்து நான் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு வெந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் வெந்துரும்னு எதிர்பார்க்குறான் வெந்தக்கப்புறம் காமிக்கிறாங்க எதிர்பார்த்துக்கிறேன் எப்படி நாளைக்கு சாப்பிடுவோம் எப்படி இன்னைக்கு சாப்பிடுவோம் போடா எதிர் ரெடி பண்ணுறா அது எல்லாம் ஈரமாக இருக்குன்னு புரிய மாட்டேங்குது நெருப்பு வேற நான் எப்படி சிரமம் மட்டும் பார்த்து வைக்கிறோம் இதுக்காண்டியே ஒரு லைக் பண்ணுங்க இது யார் இருந்தா உங்க அக்கா இருக்கானே நல்லா காட்டமா இருக்கும் அதே ஃப்ரெண்ட்ஸ் பெப்பர் தூள் போட்டு காந்திக்கிறேன் இங்கே காமியா என்னென்ன போட்டுருக்கு உள்ளுக்க பெப்பர் சீரகம் சீரகம் ரெண்டையும் அரைச்சிட்டு போட்டுருக்கோம் அந்த வெந்தக்கப்புறம் கடைசியாக போடணும் வர்றா இப்பதான் தூக்கலா இருக்கு பேசுன போடுங்க போட்டா இருக்குதுங்க வந்து சும்மா போடு கொத்தமல்லி புதினா மல்லி தலை அதை போட்டு கிண்டி விட்டு இறக்கி சூப்பராக இருக்கே யாரும் சின்ன கம்மி கிண்டி இறக்கி விடு எடுத்துக்கிங்களா அப்படியே வச்சுடுங்க யாரு கறி கொஞ்சம் ஒரு போட்டாடு எடுத்து வாங்கி சோமத்தின் போடவா மறுபடியும் சொல்லி ஆகா ஓ உள்ளே உள்ளே திறக்கல் ரெடி கொண்டாந்து கொட்டுங்க கொண்டவா கொண்டு வாங்க போட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்துருச்சு ஒரு வழியாக அந்த சாப்பிட போகிறோம் இலையில தண்ணி தெளிச்சாச்சு வாங்க சாப்பிட்லாம் எங்கிட்ட கொட்ட இப்படியே கொட்டா நல்லா தெரியும் கிளாரிட்டி பாத்துக்க கீழே கீழே உட்காரு போட்டவா கொட்டு தள்ளிக்காது ரைட்டு பயங்கரமா இருக்கீங்க சட்டியோட எங்க காணுமே அதுக்கான வேற என்ன டெக்கரேஷன் பண்ணியா இந்த போட்டு விடும் போட்டா இருப்போம்
ஒரு வழியாக 2 மணி நேரத்துக்கு அப்புறம் சமைச்சு முடிச்சுட்டான். நல்லா சும்மா புடிச்சு போடு. உட்காருங்க. ரவுண்டா பண்ணுங்க, ரவுண்டா பண்ணுங்க. இந்த வர டவுன் இந்த இந்த நான் அடுத்த செட்டில் ஆகிட்டு பார்த்தியா நான் ஒரு இடம் ஆளாளுக்கு பிடிச்ச இடத்துல உட்காந்துங்க. அவன் உட்காரு. அவனை போட்டோ எடுக்கிறேன். அவனை போட்டோ எடுக்கிறேன். நான் இப்படி உட்காந்து வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம் வாங்க. அவனுக்கு கறி கிடைக்கல லாஸ்ட்ல. பாருங்க, நாட்டுக்கோழி தரக்கல் சாப்பிடுவோம். போதும் கட்டாது. சொல்றா என்ன இன்னும் சொல்ல முடியே. எதுவும் இல்லை. இன்னைக்கு பேசுறதுக்கு வேலை இல்லை. கிராமத்து போடு. முடிச்சதுக்கு அப்புறம் போட்டுக்கோ. இனி வளைச்சு முடிச்சுட்டு இப்போ வீடியோ எடுத்துக்கலாம். வேற லெவலில் இருக்கு. அவ்வளோதான் சாப்பிட போகிறேன். இதோட இந்த வீடியோ கட் பண்ணிக்கிறோம். இதுக்கு மேலே வந்து கறி தான். பாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்படுங்க. இந்த இதை போடு, அதில் போட்டு அனுப்பிடுங்க. அறிவா இருக்கலாம் போதும். டக்குனு கேமரா ஆன் பண்ணி நல்லா இருக்குன்னு சொன்னா போதும். இருக்கு. இல்லை இல்லை நல்லா இருக்குன்னு சொன்னா போதும். உடனே எடுத்துருவான். அடிபொலி. எல்லாரும் சொல்லுங்க ஒன்று ஒன்று. சொல்லுடா, நல்லா இருக்கு. நல்லாவே அப்படி சொல்லி அது என்ன சொல்றது? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? ஒரே வார்த்தை. நல்லா அதே இருக்கு. நீ வீடு மட்டும் இருக்கு, அதே நல்லா இல்லை. வேற லெவலில் இருக்கு. அடுத்து என்ன சமைக்கிறேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சமைச்சு அப்படி கொஞ்சம் ஓரம் வந்து பேசிக்கிங்கன்னா சாப்பிட்டு கூப்பிட முடியும். கமாண்ட் ஏதாச்சும் பெருசா பண்ணி விடுங்க. பெருசானா 2 பேராகிராஃப் எழுதி ஜிபே பண்ணி விடு. நல்ல கறியாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் தேடி. சரி, அதே கறி மறுபடியும் கையில் சிக்கிடுச்சு. ஆனால் எடுத்துக்கிட்டு நல்லா இந்த வெங்காயத்தை நல்லா சவுண்டா வெங்காயம் நல்ல வெங்காயத்தை அப்படி எடுத்துக்கணும். நல்ல வெங்காய கறியோடு அப்படி வச்சு அப்படியே சாப்பிட்டோமா. வெள்ளும் குத்தா தொண்டை குழியில் குத்திருச்சு. அப்படி இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. உப்பு கறி பார்த்தீங்கன்னா வேறு லெவல். அடுத்து வந்து என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய். சொல்லி முடிச்சுருங்க. பாய்.